அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் மட்டுமே. இந்த சபரிமலைக்கு போகக்கூடிய பார்த்திங்கன்னா பெரிய பாதை போங்க, இல்லை சின்ன பாதை போங்க. அதை விட்டு புல்மெட்டு பாதை போகாதீங்க. போயிட்டு இவன் காட்டுறான் பாரு, இந்த ஃப்ராடு, இந்த கிருஷ்ணான்றவன், இவன்லாம் ட்ரெண்டிங் ஆகணுன்ற ஒரு எண்ணத்துக்காக அந்த புல் மட்டும் காட்டுறான். அதுக்கப்புறம் முழு வழியை காட்ட மாட்டேங்கிறான். நான் ஏற்கனவே நிறைய பதிவு போட்டுட்டேன் இது சம்மந்தமாக. ஏன்னா நான் அனுபவப்பட்டுருக்கேன். 8ஆம் தேதி சாமி பார்க்கறதுக்காக போனேன். காலையில் 10 மணிக்கு நடக்க ஆரம்பித்து இரவு 8 மணிக்கு தான் போய் சேர்ந்தேன். 7:45 8 இருக்கும். அடிப்பட்டாலோ மருந்து கிடையாது, வழியில் தான் அடிப்பட்டாலும் மருந்து கிடையாது. இதனால் நச்சா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. தயவுசெய்து எதனா போயிட்டு அந்த குறிப்பிட்ட வரைக்கும் தான் அந்த புல்லுங்க அழகாக இருக்கும், மலைங்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நரகமாக இருக்கும் அந்த பாதைங்க. அவ்வளோ பாறை கல் கொஞ்சம் மிஸ் ஆகி கீழே வந்தால் கூட மண்டை அடிப்படும், கை கால் உடையும். அதுக்கப்புறம் அந்த ஐயப்பனை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் ஒன்றும் உங்களை இந்த பாதையில் வர சொல்லலை, சரிங்களா? தயவுசெய்து சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது எந்த ஒரு பெயினும் இல்லாமல் கை கால் உடையாமல் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா வயசானவங்களை கூட்டும் போகாதீங்க, குழந்தைகளை கூட்டும் போகாதீங்க. உங்களுக்கு நடுத்தரமான உங்கள் போகணுன்னு ஆசை இருக்கா, தயவுசெய்து நல்லா போயிட்டு வரணும், நல்லா போய் ஐயப்பட்டு போய் பாருங்கள். ஆனால் குழந்தைங்களெலாம் கூட்டும் போயிட்டு வயசானதை கூட்டும் போயிட்டு அவங்களுக்கு இது போல் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஐயப்பா உன்னை நம்பி தான் கூட்டம் வந்தோம் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கடவுளை குறை சொல்லாதீங்க. என்னோடய கருத்து நான் தயவுசெய்து போடுறேன். இவனை மாதிரி யூடியூப் சேனல்காரன் நம்பி போய் ஏமாறாதீங்க. எனக்கு நான் செல்லும்போது அந்த என்னோடய குரூப்பை கூட பின்னாடி வந்தவங்க அந்த வயசானவங்கெல்லாம் அழுவாத குறையாக அழுதுட்டாங்க, சரிங்களா?